வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம அப் டு 5 lakh வரைக்கும் லோன் வாங்குறதுக்கான ஒரு சூப்பரான லோன் அப்ளிகேஷனை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல அதிகபட்சமா வந்துட்டு 80,000 ரூபாய் வரைக்கும் அப்ரூவல் ஆயிருக்குது. வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல தான், எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் அப்லோட் வந்து பண்ணாமையே நமக்கு வந்து 80,000 ரூபாய் வரைக்கும் அப்ரூவ் ஆயிருக்கு. இதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ பிடிக்கிறாங்க, இதை பத்தின எல்லா டீட்டெயிலும், நெக்ஸ்ட் இந்த லோனுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள யாருக்கெல்லாம் லோன் அப்ரூவ் ஆச்சு, எவ்வளவு லிமிட் வந்து கிடைச்சது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அப்ளை பண்ண போற இந்த ஒரு லோன் ஆப்ஸோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட். கண்டிப்பா உங்கள நிறைய பேருக்கு வந்து இந்த லோன் ஆப்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி நமக்கு வந்து 80,000 ரூபாய் லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுல உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல லோன் டீடைல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோனும், ஃபிளெக்ஸி லோன்ல வந்து 80,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. பிசினஸ் லோன் எடுத்தீங்க அப்படின்னா 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து செக் பண்ணிட்டு ஜஸ்ட் லாகின் சைன் அப் வித் மொபைல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் டீடைல் எல்லாத்துக்குமே அலோ கேட்கும். இதுல கொடுத்துருக்க இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ஐ அக்ரி கொடுங்க. சம் அலோ கேட்கும், அது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து இங்க என்டர் பண்ணிட்டு இந்த ரெண்டு டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கான டீடைலை ஃபில் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ பேஜ் லோட் ஆகும். உங்களோட பேன் கார்டு வெரிஃபைட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுவும் வந்து பேன் கார்டுல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ எல்லா டீடைலையும் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க சேலரிடா சேலரிடா செலக்ட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் எம்ப்ளாயினா செல்ஃப் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மந்த்லி இன்கம் வந்து அதிகபட்சமா எவ்வளவு வாங்குவீங்களோ அந்த அமௌண்ட்டை இங்க என்டர் பண்ணிட்டு ரெண்டு டிக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டையும் டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்தது இதுல என்டர் பண்ணக்கூடிய இன்கம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25,000, 25,000க்கு மேல என்டர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து லோன் அப்ரூவ் ஆகும். ஸோ அதையும் மினிமம் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ பேஜ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு எலிஜிபிலிட்டி இருக்குதோ அந்த அமௌண்ட் வந்து இங்க வந்து ஃபைனலா ஷோ பண்ணுவாங்க. நமக்கு அவைலபிள் எலிஜிபிலிட்டி அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய் நமக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்ளிகேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கேஒய்சி டீடைல், அப்புறம் ஜெனரல் டீடைல், அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் இவ்வளத்தையும் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஒய்சி டாக்குமெண்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் வந்து கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்லெஸ் ஆதார் அப்படின்றதுல இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ண சொல்லும், அதை என்டர் பண்ணி இந்த கேப்சா கோடையும் என்டர் பண்ணி இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் டீடைலை வெரிஃபை பண்ணவும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்மளோட ஆதார் டீடைல் வெரிஃபைட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி போட்டோஸ் ஒன்று எடுக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு டேக் செல்ஃபி அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி போட்டோஸ் அதுக்கப்புறம் ஆதார் வெரிஃபைட் ரெண்டுமே கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இப்போ வந்து சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஒய்சி டாக்குமெண்ட் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து ஜெனரல் இன்ஃபர்மேஷன், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல எத்தனை இமெயில் ஐடி வச்சிருக்கீங்களோ அத்தனை இமெயில் ஐடியும் ஓப்பன் ஆகும். அதுல எந்த இமெயில் ஐடியை இந்த ஒரு லோனுக்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறீங்களோ அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அதர் டீடைலை ஃபில் பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இதுல நீங்க மேரிடா, சிங்கிளா, டைவர்ஸா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆக்குபேஷன், இதுல நீங்க சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய் அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேம் அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் சேமா இருந்தால் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா அன்டிக்ல விட்டீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்றதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. எனக்கு ரெண்டு அட்ரஸும் சேம்ங்கிறதுனால நான் அதை டிக் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்தது வந்து ரெசிடென்ட் டைப், இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா ஓன் ஹவுஸ் அதை கேட்டிருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு, ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது ரெஃபரன்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த லோனை எடுத்துட்டு நம்ம கெட்டல அப்படின்னா நம்ம யாரை ரெஃபரன்ஸா கொடுக்குறோமோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ரெண்டு ரெஃபரன்ஸ் காண்டாக்ட் கேட்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிருங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் காண்டாக்ட்ல காண்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர், மதர் இல்ல பாண்ட்ஸ். இந்த 3ல யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் ரெஃபரன்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களோட நேம், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கிரெடிட் லிமிட் வந்து என்ன அப்படிங்கிறத இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 1 லட்ச ரூபா அப்ரூவ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிமிட் வந்து கம்மியும் ஆகலாம், கூடயும் ஆகலாம். ஸோ அது முன்னாடியே வந்துட்டு 1 லட்ச ரூபா அப்ரூவ் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த லிமிட் வந்து கிடைச்சிடாது. ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து சேஞ்சஸும் ஆகலாம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்லோட் வந்து பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து அப்லோட் வந்து பண்ணி ஒருவேளை உங்களுக்கு நல்ல சேலரி வருது அப்படின்னா ஒருவேளை இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த ஸ்டேஜுக்கு தான் வந்து வரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அப்லோட் வந்து பண்ணியுமே இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சமாக அப்ரூவ் ஆன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய் 1% வந்து நமக்கு அப்ரூவ் ஆயிருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் நவ் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய் நமக்கு அப்ரூவ் ஆயிருக்கு. நீங்கள் 80,000 எடுக்கணும் அப்படின்னு நினச்சா 80,000 எடுத்துக்கலாம். இந்த ஸ்குவாரல் பட்டனை வேரி பண்ணி நீங்கள் வந்துட்டு குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய் வரைக்கும் லோன் எடுத்துக்க முடியும். அதிகபட்ச ரீபேமெண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த் வரைக்கும் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணும், அப்புறம் எவ்வளோ மந்த் இஎம்ஐ வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் 80,000, அதனால நான் 80,000 செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த் வந்து அதையும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வியூ சம்மரி அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீ மற்றும் அதர் டீட்டெயிலை வந்து இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். ஒரு வருஷத்துக்கு நம்ம இந்த லோனை வந்து எடுக்கும்போது இதுக்கான வட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 11,998 ரூபாய், கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் வட்டி மட்டும் வருது. ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 26% வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3,360 ரூபாய் வருது. உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் கோட் வந்து கொடுக்குறேன். அந்த கோடை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்ளை கூப்பன் கோட் அப்படின்னு இருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுனா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபீ, அதாவது ப்ராசஸிங் ஃபீல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மறக்காமல் அந்த கோடை வந்து என்ட்ரு பண்ணுங்க. ஆனால் அந்த கோடு வந்து எவ்வளோ நாளைக்கு அது வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. நான் வந்து இந்த வீடியோவை இன்னைக்கு நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் கழிச்சோ இல்லை வந்து ஒரு 1 வீக் கழிச்சோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஆஃபர் கோடு உங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த லோனுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ரூவல் ஆச்சுன்னா அந்த ஆஃபர் கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு அந்த சம் அமௌண்ட் வந்து கம்மியாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ 3,360 ரூபாய், அதுக்கப்புறம் ஒன் டைம் ஆன்போர்ட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய், இதுக்கு ஜிஎஸ்டி மட்டும் 695 ரூபாய், லோன் டாக்குமெண்ட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபாய். ஸோ இந்த மாதிரியான ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனில் ரொம்பவே அதிகமாக வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே டெபிட்டட் பண்ணி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 75,245 ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை கூப்பன் கோட் அப்படின்னு இருக்கலாம். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்கும். இதை வந்து டிக் பண்ணாதீங்க, அன்டிக்லே விட்டுருங்க. அதே மாதிரி இதையும் அன்டிக்லே விட்டுருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகாது. இல்லைனா இதெல்லாம் டிக் பண்ண எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போய்கிட்டே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வியூ ரீபேமெண்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு ரீபேமெண்ட் ஷெட்யூல் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. எவ்வளோ இஎம்ஐ வந்து பே பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து இந்த லோனை வந்து என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறீங்க அந்த ரீசனை வந்து இதில் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து ஆட் பண்ணணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த லோன் அமௌண்ட்டை டிஸ்பர்சல் வந்து பண்ணுவாங்க. இப்போ ஆட் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த லோன் அமௌண்ட் கிரெடிட்டட் ஆகணுமோ அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அதோட அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 1 ரூபீஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 1 ரூபி உங்களுக்கு ரிசீவ் ஆனதுமே அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் ஆயிரும். இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. டேரெக்டாக இதில் செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனுக்கான சைன் வெரிஃபை வந்து பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா, இதை செலக்ட் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களோட லோன் டீடைல் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ டு சைன் லோன் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடி, டேட்டு, உங்களோட டிவைஸ் ஐடி டீடைல் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். உங்களோட ஐபி அட்ரஸ், உங்களோட மொபைல் ஐபி அட்ரஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்கும். ஸோ இந்த 3 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் அகைன்ஸ்ட் வந்து எடுக்க சொல்லுவாங்க. அதை வந்து எடுத்து அப்லோட் வந்து பண்ணிருக்கு. ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் டீடைல் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ இது எல்லாம் சப்மிட்டட் வந்து பண்ணதுக்கு அப்புறமா வந்து வித்தின் 1 ஹவர்ஸ்க்குள்ள இந்த ஒரு லோன் அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பியில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது, வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இதுதான். ஸோ எடுக்கிற லோனை கரெக்டாக ஆன் டைமில் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபில் வந்து அடி வாங்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிபில் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தடுத்து நீங்கள் எந்த லோன் ஆப்ஸில் லோனுக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு லோன் வந்து ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் லேட் பேமெண்ட் வந்து பண்ணும்போது இதில் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து போடுவாங்க. இது சிபிலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதனால நிறைய பிரச்சனைகள் வரும். உங்களால் ரீபேமெண்ட் கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.